Hello friends, welcome to Rabbit Tech. நாம் இன்னைக்கு ஒரு மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். MI ரீசன்ட்டா லான்ச் பண்ண அவங்களோட MI 11T Pro இந்த மொபைலை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த மொபைல்ல ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு அவங்க என்ன ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க, எதுல சொதப்பி இருக்காங்க அதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இதோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். அப்புறம் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட சார் வேல்யூவை பார்ப்போம். ஹெட்டுக்கு 0.775 வாட் பர் கேஜி, பாடிக்கு 0.493 வாட் பர் கேஜி. அப்புறம் இதோட பில்டு குவாலிட்டியை பார்ப்போம். ரைட் சைட் டாப்பில் வால்யூம் ராக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பவர் பட்டனோட மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஒரு ஸ்பீக்கர் டாப்பில் இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கர் பாட்டமில் இருக்குது. டாப்பில் ரெட்மி பொதுவாக கொடுக்குற மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே, அப்புறம் USB 3.0 பாட்டமில் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட்டோட கலர் செலஸ்டியல் மேஜிக். பார்க்க இதோட லுக்கு நல்லா தான் இருக்குது. லைட் வெளிச்சத்தில் நல்லா கிளார் அடிக்கி. பேக்கில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியில் ஃப்ரேம் மட்டும் மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாப்பும் பாட்டமும் பிளாஸ்டிக்கால் ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் பாலிகார்பனேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் 204 கிராம். ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணக்கு அந்தளவுன்னு வெயிட் ஃபீல் ஆகலை. ஆனால் ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணச்சில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இதோட திக்னஸ் 8.8 மில்லிமீட்டர். ஸோ ரொம்பலாம் திக்னஸாக தெரில மொபைலை பார்க்க. இனி இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதை ரெட்மி செய்த தரமான சம்பவம் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த டிஸ்பிளே அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இது HDR10 சப்போர்ட்டு, டல்பி விஷன் சப்போர்ட். இந்த டிஸ்பிளே 120 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமாலட் பேனல். இந்த டிஸ்பிளேல ட்ரூ 10 பிட் சப்போர்ட் இருக்குது. 1 பில்லியன் கலர் இந்த டிஸ்பிளேயால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் MI ரிலீஸ் பண்ண மொபைல்கள்லே இதுதான் பெஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதோட பீக் பிரைட்னஸ் 1000 nits வரைக்கும் இருக்குது. ஸோ இன்டோரில் பெட்டராக தான் இருக்குது. அவுட்டோர்லேயும் விசிபிலிட்டி ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். MEMCனா என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இந்த மொபைலில் ஒரு லோ குவாலிட்டி இல்லைனா ஃப்ரேம் ரேட் குறைஞ்ச வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த MEMC டெக்னாலஜி இருக்கனால அந்த ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டியான வீடியோ இந்த மொபைலால் தர முடியும். இந்த மொபைல் 480 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொண்டது. ஸோ யூஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மொபைலோட சவுண்டை ஹர்மன் பிராண்ட் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் டல்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ரெட்மி இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இதோட ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணலாம். ரெட்மி இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜரால் அந்த பேட்டரியை 17 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இந்த மொபைலில் ரெட்மி போன வருஷத்தோட ஸ்னாப்ட்ராகனோட ஹை ரெண்டு சிப் செட்டான 888 சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன கேம் விளையாடினாலுமே அல்ட்ரா கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ண முடியும். இந்த
மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா 2.45 அப்பாச்சர் கொண்ட 16 மெகாபிக்சல் கேமரா. இதோட பேக்கில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது 8 மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் லென்ஸு. இந்த கேமரா 2.2 அப்பாச்சரும் 120 டிகிரி வைட் ஆங்கிளும் கொண்டது. அதுக்கு அடுத்தது 2.4 அப்பாச்சர் கொண்ட 5 மெகாபிக்சல் டெலிமேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிரைமரி ஷூட் 1.75 அப்பாச்சர் கொண்ட 108 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா. இனி இந்த கேமராவோட சாம்பிள்ஸை பார்ப்போம். இந்த மொபைலில் கேமராவில் OIS சப்போர்ட் கிடையாது. கீழே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருங்க. இது ரெண்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி செல்லு ஓகே தான். இது போக ரெட்மி இந்த மொபைலுக்கு 3 வருஷம் OS அப்டேட்டு, 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் பெட்டர் தான். ஆனால் இந்த வருஷத்தில் 12 அப்டேட்டோட வந்திருந்தால் இதை விட பெட்டராக இருந்திருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.